நடிகர் விஜய் மனைவி சங்கீதா திடீர் 2வது திருமணம். மாப்பிள்ளை இவர்தான். வெளியான அந்த மிக முக்கியமான தகவல் கண் கலங்கி நிற்கும் விஜய். தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே விஜய் தமிழ் சினிமால மிக முக்கியமான ஹீரோவா வலம் வந்தாரு. அவர் தொடர்ந்து ஹீரோவா தான் நடிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா திடீர்னு விஜய், நான் சினிமாவில் நடித்த வரைக்கும் போதும், இனி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், அரசியல் கட்சி ஓபன் பண்ண போறேன், அதன் மூலயமா தமிழகத்தை ஆள போறேன் அப்படின்னு அரசியல் பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் விஜய் அவர்கள். இதை ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனா அவங்க குடும்பத்தினர்களே இதை எதிர்பார்க்கல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவங்க குடும்பத்தினர்கள் தடுத்தாங்க. ஏன்னா எந்த ஒரு கணவனும் தப்பான வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு முதல்ல நினைக்கிறது மனைவியா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய அம்மா அப்பாவும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் விஜயோடைய அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய மனைவி சங்கீதா, இவங்க 3 பேருமே விஜய்க்கு எவ்வளோ எடுத்து சொல்லியுமே விஜய் அவருடைய படத்துல சொல்ற மாதிரி, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, என்னால யாரு பேச்சையும் கேட்க முடியாது, நான் இப்படிதான் அப்படின்னு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அரசியல்ல முழுமையா இறங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஓபன் பண்ணாரு. அதற்கான நிர்வாகிகளை இப்போ முழுவதுமா நியமனம் பண்ணிட்டாரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனிச்சு தமிழகம் முழுக்க போட்டியிட போறதா அறிவிச்சிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் விஜய் யார் பேச்சையும் கேட்காம தன்னிச்சையா செயல்படுறது எல்லாருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா நம்ம விஜய் அவர்கள் அவருடைய இந்த எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சப்போ கரூர்ல ஒரு 41 பேர் இறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துல விஜயும் காரணமா அமைஞ்சாரு. அதனால தொடர்ந்து அவர் மேல சிபிசிஐடி வழக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் இந்த ஆட்சியில, அதாவது இந்த முறை அரசியல நிக்கவே கூடாது, அவர் கட்சியை ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ இதற்காக செயல்பட்டு இருக்காங்க. இதனால விஜயோடைய உயிருக்கே பெரும் ஆபத்து இருக்கு அப்படின்னும், விஜய் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காரு அப்படின்னும் நிறைய செய்திகள் தொடர்ந்து இணையத்துல வெளியாகிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் இதை பத்தியும் கண்டுக்காம, நான் இனி பின்வாங்க போறது இல்ல, எது நடந்தாலும் அதை நான் மோதி பாத்துக்கிறேன், வடிவேல் சொல்ற மாதிரி இந்த அரசியலோட ஆழத்தை நான் பார்க்காம ஓய மாட்டேன் அப்படின்னு விஜய் தனிச்சு செயல்பட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் பார்த்து சங்கீதாவோட குடும்பத்தினர்கள் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்களும் எவ்வளவோ பேசியுமே விஜய் கேட்கவே இல்லை. ஒரு பக்கம் சங்கீதா இதை நினைச்சு ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா விஜய் அதை பத்தி எதுவும் பத்தியும் கவலைப்படாமே இருக்காரு. இதனால சங்கீதா குடும்பத்தினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் தான் இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் முடிவெடுத்து அவருடைய பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. அதற்காக ஒண்ணு நாங்க இப்படியே விட்டுற முடியாது, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, உனக்கு இதுக்கப்புறம் ஒரு துணை கண்டிப்பா தேவை, எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு இருக்கு, அதனால நீ 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு விஜய் மனைவி சங்கீதாவுடைய அம்மா அப்பா சங்கீதாவை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல்ல சங்கீதா அதற்கு ஒத்துக்கல. ஆனா போக போக விஜய் பண்றது எதுவுமே சங்கீதாவுக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் நாம 2வது திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்தாலாச்சும் விஜய் தனது மனசை மாத்திக்கிட்டு தன்னை பார்க்க வருவாரு அப்படின்னு சங்கீதாவும் அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். அதுவும் குறிப்பா சங்கீதாவுடைய ஒரு முக்கியமான குடும்ப நண்பருடைய மகனை தான் சங்கீதாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சங்கீதாவோட குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. சங்கீதா இப்போ இந்த திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே விஜயோடைய மனைவி சங்கீதாவுக்கும் அவங்க வீட்டில் பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை குறிப்பா சங்கீதாவுடைய அப்பா அம்மாவே கால் பண்ணி விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி கேட்டதும் விஜயால பதில் பேசவே முடியல. அப்படியே கண் கலங்கியிருக்காரு. கண் கலங்கி வீட்லயே கதறி அழுதுருக்காரு. ஆனா இது வரைக்கும் சங்கீதாவுக்கு கால் பண்ணி பேசவே இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சங்கீதாவுக்கு கூடிய விரைவில் 2வது திருமணம் நடக்க போகுது அப்படின்னும், அதை பார்த்து விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட ஒரு பேரதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு.